கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 50 வசனம் 23 முதற் பகுதி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் வொர்ஷிப், ஆராதனை என்பது மிகவும் பிரபலமாகி கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் ஆராதனை என்ற பெயரிலே பலவிதமான விமர்சனத்திற்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதன் பின்பதாக ஒரு கூட்ட மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இப்படியெல்லாம் நான் ஆராதித்தால் கடவுள் என் மீது மிகவும் பிரியமுள்ளவராக இருப்பார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக விதைக்கப்படுகின்றது. அதனால் இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு காரியமாகவே எண்ணப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரம் பண்ணுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை எப்படி செய்கின்றார்கள் என்பது தான் வேதனைக்குரிய ஒரு காரியம் என்று நான் இதற்கு முன்பதாக குறிப்பிட்டேனே தவிர, எவ்வளவேனும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் நாம் ஆராதிக்கும் பொழுது கடவுள் எப்படி அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், அப்படியானால் நாம் எப்படி கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்பதை இந்த காலை நேரத்தில் அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது கடவுளுக்கு செலுத்துகின்ற ஒரு பலியாகவே அது கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பலிகளை கடவுள் சொல்லியிருந்தார். இவ்விதமான பலிகளை இந்தந்த காரணத்திற்காக நீங்கள் செலுத்த வேண்டும், அதை நான் மகிழ்ச்சியோடு கூட நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டுவதை வேதத்தில் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய தாசன் மூலமாய் சொல்லப்படுகிறது என்ன? ஸ்தோத்திர பலி என்று எழுதப்படு. அப்படியானால் நாம் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கின்ற அந்த ஸ்தோத்திரம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதல்லவா, அது கடவுளுடைய பார்வையில் ஒரு பலியாகவே அது கருதப்படுகின்றது. அப்படியானால் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்கும் பொழுது நாம் பலி செலுத்துவதற்கு இணையாக கடவுள் அதை பார்க்கின்றார். அப்படி பார்ப்பது மாத்திரமல்ல, அதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கடவுள் சொல்லுகிறார். நான் மகிழ்ந்திருக்கின்றேன். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான், என்னை மகிழ்ச்சியுறச் செய்கின்றான் என்று ஆண்டவர் அப்படியே அந்த மனிதனுடைய அந்த ஆராதனையை அங்கீகரித்து அவர் உகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் செலுத்துதல் எப்பொழுது நாம் செலுத்த வேண்டும், அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை நாம் என்ன விதமாய் செலுத்த வேண்டும் என்றால் இரண்டு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அதை பலியாக கடவுள் கருதுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்பது எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கென்று செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையிலும். காரணம் என்ன? அது நன்றியின் அடையாளமாக அது இருக்கிறது. நன்றியின் அடையாளம். ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை நோக்கி சொல்லும் பொழுது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஏன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம்? கடவுள் செய்து கொண்டிருக்கிற எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு, எண்ணிலடங்கா கிருபைகளுக்கு, எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களுக்கு நாம் பிரதிபலனாக எண்ணத்தை கொடுக்க முடியும். கடவுளை பார்த்து ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, துதிக்கும் பொழுது
கடவுள் அதிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செலுத்துவது அது நன்றி, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடையாளமாக அது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, இந்த ஸ்தோத்திர பலி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வருதலை நன்றியின் அடையாளம் என்று சொன்னேன் அல்லவா, அது ஸ்பான்டேனியஸாக அது அமைய வேண்டும். நன்றியின் வெளிப்பாடாக அது நம்முடைய உள்ளத்திலே இருந்து சொந்தமாக அது வெளியே வர வேண்டுமே தவிர, அது மற்றொருவர் இயக்கி அதன் மூலமாய் நாம் ஆராதிப்பது அல்லவே அல்ல. அப்படியானால் நன்றியின் வெளிப்பாடாக ஸ்தோத்திரம் அமையும் பொழுது முதலாவது நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஸ்தோத்திர பலி என்பது இயற்கையாகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அது வாய் வழியாக நம்முடைய சிந்தனையின் வழியாய் அது கடவுளை சென்று அடைகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் செய்கின்ற மாபெரும் தவறு என்ன? கடவுள்தான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம்தான் இன்றைக்கு நான் இவ்வளவாய் மகிழ்ச்சியோடு கூட இருக்கின்றேன், நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவதே இல்லை. அவர்கள்தான் முயற்சித்து சம்பாதித்ததைப் போல எண்ணுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திர பலி இடுவதற்கு முன்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதோ நான் கடவுளுடைய கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு சட்டையாக இருக்கலாம், அது ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு சின்ன வாகனமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆரோக்கியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நடந்த நன்மைகள் அனைத்தும் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை ஆழமாக எந்த ஒரு மனிதன் உணர்கின்றானோ அந்த மனிதனுடைய வாயிலே இருந்து ஸ்தோத்திர பலி வரும். அந்த பலி கடவுளை மகிமைப்படுத்தும். உண்மையாய் ஸ்தோத்திரிக்கிற ஒன்றாக அதை அமையும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்பட்டு மீண்டும் மீண்டும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.